தமிழ்நாட்டின் வரலாற்றில் முதல் முறையாக கூட்டணி ஆட்சி அமைப்போம். இதன் மூலம் தூய்மையான நல்லாட்சி அமைக்கும். தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகம், மக்கள் நல கூட்டணி, தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரு கூட்டணி அமைத்து கூட்டணி ஆட்சி அமைக்க முடிவு செய்திருக்கிறோம். இதில் மக்கள் நல கூட்டணி முன்வைக்கின்ற சிறப்பு திட்டங்கள்: தமிழ்நாட்டின் வரலாற்றில் முதல் முறையாக கூட்டணி ஆட்சி அமைப்போம். இதன் மூலம் தூய்மையான நல்லாட்சி அமையும். 2, அரசுக்கு வழிகாட்டுதல் வழங்கிட பல்துறை அறிஞர்கள், நிபுணர்கள் கொண்ட நெறிமுறை குழு எத்திக்ஸ் கமிட்டி அமைக்கப்படும். அரசின் நடவடிக்கைகளை ஆய்வு செய்யவும், கண்காணிப்புடன் கூடிய ஆலோசனைகளை அளிக்கவும் நெறிமுறை குழுவுக்கு அதிகாரம் வழங்கப்படும். 3, அரசு பணிகள் அனைத்தையும் கிராம பஞ்சாயத்து அளவில் தொடங்கி அனைத்து அரசு துறைகளின் ஒப்பந்த பணிகள் கான்ட்ராக்ட் ஒர்க்ஸ் வரை கண்காணிப்புக்கு உட்படுத்திட மக்கள் பங்கேற்புடன் கூடிய பொது கண்காணிப்பு குழுக்கள், பப்ளிக் ஆடிட்டிங் கமிட்டி, பொது கண்காணிப்பு குழுக்கள் அமைப்போம். 4, ஊழலை ஒழிக்க லோக் ஆயுக்தா சட்டம் கொண்டு வருவோம். இதில் தலைமைச் செயலகம் தொடங்கி கீழ்மட்டம் வரையில் புகார்கள் விசாரிக்கப்பட்டு தவறு இழைப்போர் தண்டிக்கப்படுவார்கள். 5, நேர்மையான நிர்வாகம், விரைவான தூய்மையான மக்கள் சேவையை உறுதிப்படுத்த சேவை பெறும் உரிமை சட்டம் கொண்டு வருவோம். இந்த லோக் ஆயுக்தா சட்டத்தில் முதலமைச்சர் உட்பட அனைவரும் உட்படுத்தப்படுவார்கள். முழு மதுவிலக்கு நடைமுறைப்படுத்தப்படும். மதுவிலக்கு நடைமுறைப்படுத்தப்பட்ட பிறகும் கூட இந்த மது அருந்துகிற எண்ணத்தை ஒழிக்க சசிபெருமாள் மது ஒழிப்பு இயக்கம் ஏற்படுத்தி மது ஒழிப்புக்கு தீவிர பிரச்சாரம் மேற்கொள்ளப்படும். 7, வேளாண் உற்பத்தி அடுத்த 5 ஆண்டுகளில் 3 மடங்கு அதிகரிக்கப்படும். 8, விவசாயிகள் கடன் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும். 9, விவசாயம் சார்ந்த தொழில்கள் வளர்ச்சிக்கு தீவிர கவனம் செலுத்தப்படும். 10, சிறு குறுந்தொழில்கள் நலிவடையாமல் பாதுகாக்கப்படும். 11, பெருந்தொழில் நிறுவனங்கள் தொழில் தொடங்க ஒற்றை சாளர முறையில் அனுமதி உடனே வழங்கப்படும். 12, கல்வித்துறையில் புரட்சி உருவாகும். தொடக்க கல்வி முதல் பல்கலைக்கழகம் வரையில் இலவச கல்வி வழங்கப்படும். 13, மருத்துவத்துறையில் மறுமலர்ச்சி எங்கள் நோக்கம். அரசு மருத்துவமனைகளில் இலவச சிகிச்சை உயர்ந்த தரத்துடன் வழங்குதல் எங்கள் குறிக்கோள். 14, மாணவர்கள் கல்விக் கடன் அனைத்தையும் அரசே ஏற்கும். இதுவரை மாணவர்கள் பெற்றுள்ள கல்விக் கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும். 15, மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு தேசிய வங்கிகள் அளித்த கடன்களை அரசே செலுத்தும். 16, அதிமுக அரசு உயர்த்திய பால் விலை, மின்சார கட்டணம் குறைக்கப்படும். போக்குவரத்து கட்டண உயர்வு இருக்காது. இதில் பால் விலையை பொறுத்தமட்டில் பால் உற்பத்தியாளர்களை பாதிக்காத விதத்தில் அந்த வித்தியாசத்தை அரசு ஏற்றுக்கொள்ளும். 17, கர்ப்பிணி பெண்கள், உடல் உழைப்பு தொழிலாளர்கள் மற்றும் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவர்களுக்கு அரசு பேருந்துகளில் இலவச பயண அட்டை வழங்கப்படும். 18, படித்து பட்டம் பெற்ற பெண்களுக்கு வீட்டுக்கு ஒருவருக்கு அரசு வேலை வழங்கப்படும். 19, பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்களுக்கு தனியான சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். இலவச பயண அட்டை அளிக்கப்படும். 20, கிராமப்புறங்களில் மூத்த குடிமக்கள், மகளிர், குழந்தைகள் நலனுக்காக நடமாடும் மருத்துவ சேவை வாகனங்கள் இயக்கப்படும். 21, கிராமங்களிலும் நகரங்களிலும் தண்ணீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்படும். இலவசமாக மினரல் குடிநீர் வழங்கப்படும். 22, தமிழகம் முழுவதும் கூட்டுறவு வீடு கட்டும் சங்கத்தில் கடன் பெற்றுள்ளவர்களின் கடனுக்கான வட்டி மற்றும் அபராத வட்டி தொகை தள்ளுபடி செய்யப்படும். நெசவாளர்களின் 23 நெசவாளர்களின் கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும். இதில் மிக முக்கியமாக மீனவர்கள் பிரச்சனையை நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு மீனவர்களை பாதுகாப்பதற்கும் அவர்களுடைய மாற்றுத்திறனாளிகள் நலன், குழந்தைகள் நலன், வணிகர் நலன், சில்லறை வணிகத்தில் அந்நிய நேரடி முதலீட்டை ஊக்குவிக்கும் மத்திய அரசின் நடவடிக்கை எதிர்ப்பதுடன் இந்தியாவில் 20 கோடி மக்களின் வாழ்வாதாரமாகவும் தமிழ்நாட்டில் 30 லட்சம் குடும்பங்களின் வாழ்வாதாரமாக உள்ள சில்லறை வணிகத்தை பாதுகாக்க வேண்டியது இன்றியமையாதது ஆகும். சில்லறை வணிகத்தை காப்பாற்ற மக்கள் நல கூட்டணி முழு முயற்சி செய்யும்.
சிறுபான்மையர் இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலை. வழக்கு விசாரணை எதுவும் இல்லாமல் பல்லாண்டுகளாக சிறையில் அடைக்கப்பட்டுள்ள முஸ்லிம்களின் வழக்குகள் மறுபரிசீலனை செய்யப்பட்டு அப்பாவி முஸ்லிம்கள் விடுதலை செய்யப்படவும், குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்குகள் விரைந்து முடிக்கப்படவும் நடவடிக்கை எடுக்கப்படும். வகுப்புவாத மோதல்கள் வராமல் தடுக்கவும், மத நல்லிணக்கம் பேணவும் உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். சிறுபான்மை மக்களின் வழிபாட்டு உரிமைகள் பாதுகாக்கப்படும். மீன்பிடி ஒழுங்குமுறை சட்ட திருத்தம் ரத்து. நம் கடலின் மீன்வளத்தை பன்னாட்டு நிறுவனங்கள் கொள்ளையடிப்பதை தடுத்து நிறுத்தப்படும். மீனவர்கள் அவர்கள் வாழ்விடங்கிருந்து அப்புறப்படுத்தும் கடலோர மேலாண்மை மண்டல அறிவிப்பு ஆணையை ரத்து செய்ய வலியுறுத்துவோம். மீனவர்களுக்கு இடஒதுக்கீடு உள்ளிட்ட சமூக நீதி உரிமைகள் வழங்கப்படும். மீன்பிடி சார்ந்த தொழில்களில் ஈடுபடும் அனைத்து பெண்களை மீனவ தொழிலாளர்களாக அங்கீகாரம் செய்யப்படும். மீனவர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்படும். மீன்பிடி தடைக்கால நிவாரணத் தொகை ரூபாய் 10,000 உயர்த்தி வழங்கப்படும். வீடில்லாத கடலோர மீனவ குடும்பங்கள் அனைவருக்கும் இலவசமாக வீடுகள் கட்டித்தரப்படும். உள்நாட்டு மீனவர்களுக்கு நீராதாரங்களில் மீன்பிடி குத்தகை வழங்குவதை கட்டாயமாக்கப்படும். அவர்களுக்கு ஓய்வூதியம் மற்றும் மீன்பிடி தடைக்கால நிவாரணம் வழங்கப்படும். இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் தொடர் தாக்குதலுக்கு உள்ளாவதையும் படகுகள் உள்ளிட்ட மீன்பிடி கழிவுகளை பறித்துச் செல்வதையும் தடுத்து இந்நிகழ்வுகள் தொடராமல் முற்றுப்புள்ளி வைத்தல் போன்றவை நிறைவேற்றப்படும். மீனவர்கள் நலன். பழவேற்காடு ஏரி, பக்கிங்காம் கால்வாய், மன்னார் கடல் பகுதிகளை சூழலியல் சீர்கேடு பாதுகாக்க போர்க்கால நடவடிக்கை எடுக்கப்படும். மகளிர் சுய உதவிக்குழு கடன் ரத்து. திருநங்கையர் நலன். கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளில் 3ஆம் பால் இனத்தவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கிட உரிய முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். திருநங்கையர்கள் பாதுகாப்பாக குடியிருப்பதற்கு தனியாக அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டித்தரப்படும். பிற்படுத்தப்பட்டோர் நலன். தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தின் பரிந்துரைப்படி தனியார் துறைகளில் இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்த வலியுறுத்தப்படும். மகளிர் நலன். மாநில மகளிர் ஆணையம் முறையாக இயங்கவும் அதன் பரிந்துரைகளை செயல்படுத்தவும் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். இதுகுறித்த அறிக்கை சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும். மக்கள் தொகையில் சரிபாதியாக உள்ள பெண்கள் சம பெருமை பெற உள்ள தடைகள் அகற்றப்படும். பாலியல் வன்முறைகள் தடுப்பு, மகளிர் உரிமை, பாதுகாப்பு மற்றும் முன்னேற்றம் குறித்து அரசு நிர்வாகம், நீதித்துறை, காவல்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் உரிய கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுப்பதோடு பாலியல் நிகர்நிலை கண்ணோட்டம் குறித்து துறை சார்ந்த பயிற்சி அளிக்கப்படும். பட்டியலின மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை செப்டம்பர் மற்றும் ஜனவரி மாதத்தில் 2 தவணைகளாக வழங்கப்படும். அனைத்து அரசு அலுவலகங்களிலும் டாக்டர் அம்பேத்கர் படம் வைக்கப்படும். அனைத்து அரசு நூலகங்கள் மற்றும் கல்லூரி நூலகங்களில் தமிழில் வந்துள்ள அம்பேத்கரின் படைப்பு தொகுப்புகள் வைக்கப்படும். அமைப்பு சாரா தொழிலாளர் நலன் குறித்து மிகுந்த அக்கறை எடுத்து சட்டபூர்வமான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்ள இருக்கின்றோம். இந்திய அரசு 2014ஆம் ஆண்டில் வெளியிட்ட தேசிய மனநலக் கொள்கை அடிப்படையில் மாநில அளவிலும் மனநலக் கொள்கை மற்றும் செயல் திட்டம் உருவாக்கப்படும். பொது நல்வாழ்வு சேவையுடன் மனநல சேவையும் இணைக்கப்படும். ஆரம்ப சுகாதார நிலையங்கள் உட்பட அனைத்து மருத்துவமனைகளிலும் மனநலத்திற்கான சிகிச்சைகள் தரப்படும். மாற்றுத்திறனாளிகள், முதிர்கன்னிகள் ஆகியோருக்கு விதிக்கப்பட்ட நிபந்தனைகள் தளர்த்தப்பட்டு மாத ஓய்வூதியமாக ரூபாய் 3000 உயர்த்தி வழங்கப்படும். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் சென்னை தவிர மதுரை, கோவை உள்ளிட்ட மாநகரங்களில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மண்டல அலுவலகங்கள் அமைக்கப்படும். டிஎன்பிஎஸ்சி உறுப்பினர்களாக தகுதி வாய்ந்த வல்லுநர்கள் நியமிக்கப்படுவார்கள். இதில் அரசியல் தலையீடு அறவே இருக்காது. மின்னணு கழிவுகள் அகற்றம். வேளாண்மைத்துறை, சேவைத்துறை மற்றும் தொழில்துறையில் 5 ஆண்டுகளில் 1 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் பெரும் திட்டம் செயல்படுத்தப்படும். படித்த வேலையில்லாத இளைஞர்களை பற்றிய கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு அதற்கான தகவல் தளம் டேட்டாபேஸ் உருவாக்கப்படும். வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு அரசு மற்றும் தனியார் துறைகளில் வேலைவாய்ப்புக்கான வழிகாட்டுதல் செய்யப்படும். குடும்பத்தில் முதல் தலைமுறை பட்டதாரி ஒருவருக்கு அரசு வேலை வழங்கிட உறுதி செய்யப்படும். சேர சோழ பாண்டிய மன்னர்கள் காலத்திலும் பின்னர் நாயக்க மன்னர்கள் காலத்திலும் சாலை ஓரங்களில் மரங்களை நட்டு பராமரித்து பாதுகாத்தல் அரசின் கடமையாக இருந்தது. எனவே மரக்கன்றுகள் நடுவதை ஊக்குவிப்பதற்கான ஆக்கப்பூர்வமான ஒரு திட்டத்தை மக்கள் நல கூட்டணி முன்வைக்கிறது. பள்ளி, கல்லூரிகளில் குறிப்பாக தொழில்முறை கல்வி படிப்பில் சேர்க்கும் போதும் வேலை வாய்ப்புக்கு நேர்காணல் நடத்தும் போதும் விண்ணப்பித்தவர்களின் குடும்பத்தினர் 25 மரக்கன்றுகள் நட்டிருந்தால் 1 மதிப்பெண் என்றும், 50 மரக்கன்றுகள் நட்டிருந்தால் 2 மதிப்பெண் என்றும், அதற்கு மேல் 100 மரக்கன்றுகளுக்கு மேலும் நட்டிருந்தால் 3 மதிப்பெண் என்றும் வழங்கப்படும். இதில் மரக்கன்று நடாமலே ஏமாற்றும் வகையில் பொய்யான தகவல் அளிப்போர்
உரிய முறையில் கண்காணிக்கப்பட்டு மொத்த மதிப்பெண்களில் 5 மதிப்பெண் குறைக்கப்படும். தமிழகத்தை பசுமை வளம் செழிக்கும் மண்ணாக மாற்றிட மரம் நடுதல் பேர் இயக்கத்தை மக்கள் நல கூட்டணி அறிவிக்கின்றது. சாய தொழிற்சாலை கழிவுநீரை சுத்திகரிக்க பொது சுத்திகரிப்பு நிலையங்களை அரசு ஏற்படுத்தும். குப்பைகளற்ற தூய்மையான தமிழகம். தொழிற்சாலைகளின் புகைபோக்கி மூலம் வெளியேற்றப்படும் புகையின் மாசு தொடர்ச்சியாக கண்காணிக்கப்படும். சுற்றுச்சூழல் நாசத்துக்கும் ஆறுகள் மாசடைவதற்கும் காரணமான சாயப்பட்டறை கழிவுகள், நகரக் கழிவுகள் கலந்து காவிரி, பவானி, தாமிரபரணி, பாலாறு, அமராவதி, நொய்யல் போன்ற ஆறுகள் நஞ்சாவதை தடுக்க சிறப்பு முன்னுரிமை திட்டங்கள் நிறைவேற்றப்படும். தூத்துக்குடியில் அமைக்கப்பட்டுள்ள ஸ்டெர்லைட் நாசகார நச்சு ஆலையை நிரந்தரமாக அகற்ற உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். தண்ணீர் வணிகத்துக்காகவும் மென்பானங்கள் தயாரிப்புக்கும் பன்னாட்டு நிறுவனங்கள் மூலம் நிலத்தடி நீர், ஆற்று நீர் உறிஞ்சப்படுவதை தடுத்திட உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். சுற்றுச்சூழலை மாசுபடுத்தியும் நிலத்தடி நீர் உறிஞ்சும் அதிக கேடு விளைவிக்கும் சீமை கருவேல மரங்களை முற்றாக அழித்திட சிறப்பு திட்டம் ஏற்படுத்தப்படும். தமிழகத்தில் சுகாதாரத்துறைக்கு மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி SGDP 6 விழுக்காடு ஒதுக்கீடு செய்யப்படும். மாவட்டத்துக்கு ஒரு பன்னோக்கு மருத்துவமனை கூடிய அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் செவிலியர் கல்லூரிகள் துவக்கப்படும். ஆரம்ப சுகாதார நிலையம் முதல் மாவட்ட அரசு பொது மருத்துவமனை வரை மருத்துவ கட்டமைப்புகள் வலுப்படுத்தப்படுவதுடன் வட்ட அரசு மருத்துவமனைகளிலும் முழு உடல் பரிசோதனைக்கான பன்னோக்கு நோய் காண் மையங்கள் அமைக்கப்படும். போதுமான மருத்துவர்கள், பணியாளர்கள் நியமிக்கப்பட்டு பொது சுகாதாரத்துறையின் தரம் உயர்த்தப்படும். மாணவர்களுக்கு வழங்கப்படும் கல்வி உதவித்தொகை உரிய காலங்களில் உயர்த்தி வழங்கப்படும். கல்விக் கடன் கோருகிற அனைத்து மாணவர்களுக்கும் நிபந்தனையின்றி கடன் வழங்க உரிய முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். ஏற்கனவே மாணவர்கள் வங்கிகளை பெற்றுள்ள கல்விக் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டு மாநில அரசே அவற்றை செலுத்தும். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டத்தின் கீழ் பணிபுரியும் விவசாய தொழிலாளர்களுக்கு ஆண்டுக்கு 150 நாட்கள் வேலை வழங்கிடவும், கூலி நாளொன்றுக்கு 250 வழங்கிடவும் நடவடிக்கை எடுக்கப்படும். இத்திட்டம் விவசாயத்துக்கு பயனுள்ள வகையில் விரிவுபடுத்தப்படும். விவசாயிகளை பாதிக்கும் திட்டங்கள் ரத்து. காவிரி டெல்டா பகுதியில் மீத்தேன், சேல் எரிவாயு, பெட்ரோலியம் உள்ளிட்ட திட்டங்களுக்கு இடமளிக்காமல் விவசாயத்துக்கு மட்டுமேயான பகுதியாக இருக்க காவிரி டெல்டா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்படும். கெயில் நிறுவனம் கொச்சியிலிருந்து பெங்களூருக்கு எரிவாயு கொண்டு செல்ல கோவை, திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மேற்கு மாவட்டங்களில் உள்ள விவசாய நிலங்கள் வழியாக கெயில் எரிவாயு குழாய் பதிக்கும் திட்டத்தை முழுமையாக ரத்து செய்ய தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இலங்கை தமிழ் மக்களின் படுகொலைக்கு காரணமான குற்றவாளிகளை கூண்டில் நிறுத்தவும், நீதியை நிலைநாட்டவும், குற்றவாளிகள் தப்பிவிடாமல் உரிய தண்டனை பெறவும் பன்னாட்டு நீதிபதிகளையும் கொண்ட நம்பகத்தன்மை வாய்ந்த நீதி விசாரணை நடத்தப்பட வேண்டும். இலங்கையில் தமிழர்கள் வாழும் பகுதியான வடக்கு கிழக்கு மாநிலங்களில் உள்ள ராணுவ முகாம்கள் முற்றாக அகற்றப்பட வேண்டும். தமிழர் தாயகத்தில் உள்ள கட்டாய சிங்கள குடியேற்றங்கள் அகற்றப்பட நடவடிக்கை எடுக்கப்படும். இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தமிழர்கள் அனைவரும் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும். இலங்கையில் வாழும் தமிழர்களுக்கு சிங்களர்களுக்குள்ள அனைத்து உரிமைகளும் வழங்கப்பட வேண்டும். தமிழ் மொழிக்கு சம உரிமை அளிப்பதும் இன அடையாளங்களை பாதுகாப்பதும் இன்றியமையாததாகும். இலங்கை தமிழ் மக்களிடமிருந்து பறிக்கப்பட்ட சொத்துக்கள் மற்றும் நிலம் மீள் ஒப்படைப்பு செய்திட வேண்டும். மேற்கொண்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும். ஐநா மன்றம் வழங்கியுள்ள அனைத்து உரிமைகளும் இலங்கை தமிழர்களுக்கு கிடைக்க வலியுறுத்துவோம். தமிழ்நாட்டில் உள்ள அகதி முகாம்களின் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும். இலங்கை தமிழர் அகதிகளின் குழந்தைகள் கல்வி பெறுவதும் வேலைவாய்ப்பு பெறுவதும் உறுதி செய்யப்படும். 30 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தில் ஏதிலிகளாக வாழும் நிலைக்கு தள்ளப்பட்ட இலங்கை தமிழர்கள் சுயமரியாதையோடு வாழ்வதற்கான நிலைமை உறுதி செய்யப்படும். இலங்கை தமிழர்கள் விருப்பமின்றி அவர்கள் சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்பட மாட்டார்கள். உலகில் பல நாடுகளில் அகதிகளுக்கு வழங்கப்படும் அனைத்து வசதிகளும் உரிமைகளும் இலங்கை தமிழ் அகதிகளுக்கும் தமிழ்நாட்டில் அளிக்கப்படும். வெளிநாட்டு தமிழர் நல அமைச்சகம் உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தை தொடங்கி உலகத்தமிழ் மாநாடுகளை நடத்திட முன்முயற்சி எடுத்துக்கொண்ட தமிழறிஞர் தனிநாயகம் அடிகளாரின் 100ஆண்டு விழா தமிழ் மக்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழ் மொழியின் உயர்வுக்கும் வளர்ச்சிக்கும் தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்த அறிஞர் தனிநாயகம் அடிகள் பெயரால் உலகம் முழுவதில் உள்ள பல்கலைக்கழகங்களில் தமிழ் மொழி ஆராய்ச்சி வளர்ச்சிக்கு வித்திடும் வகையில் உலக தமிழ் இருக்கைகள் துறைகள் உருவாக்கப்படும். பூமி பந்தில் சிதறி கிடக்கின்ற தமிழர்களின் நலனுக்காகவும் அவர்கள் வாழும் நாடுகளில் தமிழ் மொழியை பயிற்றுவிக்கவும் தமிழர்களின் பண்பாடு மரபுகள் பேணி பாதுகாக்கப்படவும் தமிழக அரசின் சார்பில் வெளிநாட்டு தமிழர்கள் நல அமைச்சகம் என்ற பெயரில் தனித்துறை ஒன்று உருவாக்கப்படும். உலகின் 65 நாடுகளில் வாழும் தமிழ் மக்கள் அனைவரையும் தாயகத்துடன் இணைக்கும் பண்பாட்டு உறவு பாலமாக வெளிநாட்டு தமிழர் நல அமைச்சகம் செயல்படும்.
ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டிலிருந்து கட்டாயப்படுத்தி அழைத்துச் செல்லப்பட்ட தமிழர்கள் உலகம் முழுவதும் பரவி இருக்கின்றனர். இவர்கள் மொழியை இழந்து தங்கள் பண்பாட்டு விழுமியங்களை பாதுகாத்துக் கொள்ள போராடி கொண்டிருக்கின்றனர். உலகம் முழுவதிலும் உள்ள சீனர்களின் மொழி பண்பாட்டை பாதுகாத்திட சீன அரசு மேற்கொண்டு வரும் திட்டங்களைப் போல வெளிநாட்டு வாழும் தமிழர்களை ஒருங்கிணைத்து உறவு பாலம் அமைத்திட வெளிநாடு வாழ் தமிழர்கள் நல அமைச்சகம் பணியாற்றும். மதவெறி சாதிவெறி சக்திகளை எதிர்ப்போம்.